SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். புலிகளுக்கு பயிற்சி வழங்கிய ஸ்டேலுக்கு ஏன் அரசாங்கம் ஆதரவு வழங்குகின்றது? மாறவில்லை என்றால் மாற்றப்படுவீர்கள், ஜனாதிபதி எச்சரிக்கை. சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. பிறந்து 2 நாட்களேயான குழந்தையை விற்க முயன்ற தாய், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. துமிந்த திசாநாயக்கவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. சதோச மனித புதைகுழி தொடர்பில் சில முக்கிய தீர்மானங்கள் முன்னெடுப்பு. அம்மன் பிளவுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடை நீக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், 1 வயது குழந்தை உட்பட 5 பலி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய ஸ்டேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு வழங்கி வருகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்டேலின் மொஷாட் என்னும் புலனாய்வு பிரிவு புலிகளுக்கு பயிற்சி வழங்கியதுடன் ஆயுதங்களை வழங்கியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடுகளை புலவடிய செய்யும், நாடுகளுக்குள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஸ்டேல் விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் யூதர்கள் இல்லாத நிலையில் இவ்வாறு நாட்டில் ஸ்டேல் மத கலாச்சாரத்தை வியாபிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்டேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். இலங்கையில் 4 ஸ்டேல் மத வழிபாட்டு தலங்கள் காணப்படுவதாகவும் அவற்றில் 2 பதிவு செய்யப்பட்டவை எனவும் கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் 2 மத வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வித பதிவும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் தான் கேள்வி எழுப்பியதாகவும் அதன்போது குறித்த 2 வழிபாட்டு தலங்களுக்கும் பதிவு கிடையாது என்பதை அவர் உறுதி செய்திருந்தார் எனவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் காவல்துறையினரும் காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினரும் எதற்காக இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கின்றனர் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு 7 மற்றும் தெகிவளி ஆகிய இடங்களில் இயங்கி வரும் இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்கள் பழைய பழக்க வழக்கங்களை கைவிட்டு புதிய பழக்க வழக்கங்களை தழுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவ்வாறு மாறாவிட்டால் தனது அரசாங்கம் மாற்றங்களை செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இன்று முற்பகல் கேகாலியில் நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், முக்கிய கருப்பொருளை முதன்மைப்படுத்தி முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற இம்முறை உலக சுற்றாடல் தினத்தில் பல சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பாந்துல பேதியாவின் வாழ்விடமானது சரணாலயமாக அறிவிக்கப்படல், நெல்கல உள்ளிட்ட புதிய வனப்பகுதிகள் குறித்த 4 வர்த்தமானிகளை வெளியிட, சூழல் நேய மாதிரி பாடசாலைகள் மற்றும் பசுமை புகையிரத நிலையங்களை பாராட்டல் என்பன இடம்பெற்றன. பொதுவான தேசிய உணர்வின் மூலம் பூமியில் அமைதியை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு நமது தலைமுறைக்கு உள்ளது என்பதையும், தேசிய ஒற்றுமையை உருவாக்க சுற்றாடலை பயன்படுத்த முடியும் என்பதையும் நான் இங்கு விளக்கினேன். எமது நாட்டின் அழகிய சுற்றுச்சூழல் அமைப்பை அளித்த துயரத்துக்கு இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தின் செயல்கள் காரணமாக அமைந்தன என்றும், அந்த சகாப்தத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்றும், அதன்படி தற்போது அதிகாரிகள் மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். சுற்றாடலை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவதற்கான பிரஜைகளின் பொறுப்பையும் ஜனாதிபதி இதன்போது நினைவு கூர்ந்தார். நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாடு முழுவதும் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய் பரவும் ஆபத்து காணப்படுவதாக கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 31ஆம் தேதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பதிவான டெங்கு நோயாளர்களில் அதிக சதவீதம் 5 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களாகும் என்பதை சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. பிறந்து 2 நாட்களேயான குழந்தையை 75,000 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் 46 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயாருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 7 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க வழங்கினார். சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 20,000 ரூபாய் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூன் 19ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு ஹல்வுக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக நடாத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டார். பின்னர் முன்னாள் அமைச்சரை கலகிச
பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். பின்னர் அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகயினம் காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதோடு விசேட வைத்தியரின் பரிசோதனையை தொடர்ந்து அவரை மீண்டும் மேகசின் சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் சதோச மனித புதைகுழி தொடர்பில் சில தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் ஆஜரான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்று மன்னார் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் சதோச மனித புதைகுழி வழக்கு இன்றைய தினம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தரணிகள் பிரசன்னமாக இருந்த நிலையில் மன்னார் நீதிமன்ற நீதவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்தினரும் குறித்த சதோச மனித புதைகுழி பகுதியை இன்றைய தினம் காலை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இதன்போது சில தீர்மானங்களுக்கு முன்வந்தார்கள். குறித்த புதைகுழி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை இணங்கிக் கொண்டுள்ளதன் அடிப்படையில் குறித்த நீரை அகற்றுவது என்றும் குறித்த புதைகுழியை பகுதியளவில் மூடுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஏற்கனவே எடுக்கப்பட்ட மண் சதோச நிறுவனத்திடம் காணப்படுகிறதா, அது எங்கே இருக்கிறது போன்ற விடயங்களை போலீசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் தீர்மானிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிலவுக்கு எதிரான வெளிநாட்டு பயணத்தடை நீக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய வர்த்தகரான பிரையன் ஷெடிக் என்பவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிறுவன பங்குகளில் மோசடி செய்ததாக உதய கமன்பில மீது குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நம்பிக்கை மீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து உதய கமன்பில குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு நீதிமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தடை நீக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள பிரைலுகி நகர் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளதோடு 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் நடாத்தப்பட்ட சிறிது நேரத்தில் கிழக்கு உக்ரைன் நகரான கார்கிவிலும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதில் கர்ப்பிணி பெண் குழந்தைகள் உட்பட 17 பேர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புலிகளுக்கு பயிற்சி வழங்கிய ஸ்டேலுக்கு ஏன் அரசாங்கம் ஆதரவு வழங்குகின்றது? மாறவில்லை என்றால் மாற்றப்படுவீர்கள், ஜனாதிபதி எச்சரிக்கை. சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோய் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. பிறந்து 2 நாட்களேயான குழந்தையை விற்க முயன்ற தாய், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. துமிந்த திசாநாயக்கவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. சதோச மனித புதைகுழி தொடர்பில் சில முக்கிய தீர்மானங்கள் முன்னெடுப்பு. கமன்பிலவுக்கு எதிரான வெளிநாட்டு பயணத்தடை நீக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், ஒரு வயது குழந்தை உட்பட 5 பலி.